ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான உங்களை நெஞ்ச நக்கிற மாதிரி ஒரு உண்மையான சம்பவத்தை தான் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கதையின் நாயகன் பேர் சம்பத் கல்லூரி இறுதி ஆண்டில் படிச்சுட்டே வந்துன்னு இருக்கார். அப்போ தான் வீட்டில் ஏற்பட்ட ஒரு பெரிய மனக்கசப்பால் தனியாக வேறு ஒரு வீட்டில் தங்கி வாழ்ந்து வந்தார். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. கல்லூரி முடிந்த மாலை நேரங்களில் வீட்டுக்கு திரும்பும்போது வீட்டுக்கு வேலைகள் கவனித்து கொள்ள ஒரு வயதான பெண்மணி தினமும் சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அந்த பெண்மணி உடல்நிலை சரியில்லை என்று தெரிவித்தார். சம்பத் உடனே சிறிதளவு பண உதவி செய்து ஆரம்பித்து விட்டான். நீங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் அம்மா என்று அன்புடன் சொல்ல ஆரம்பித்து விட்டான். அந்த பெண்மணியோ சம்மதித்து சில நாட்கள் ஓய்வு எடுத்து விட்டாள். ஆனால் 7-8 நாட்கள் கழிந்தும் அந்த பெண்மணி வேலைக்கு வரவே இல்லை. சம்பத் அவர்களின் உடல்நிலை இன்னும் சேரவில்லை என்பதை அறிந்து கொண்டான். அதனால் அவர்களின் வீட்டுக்கே நேரில் சென்று நிலவரத்தை விசாரிக்க முடிவு செய்து விட்டான். சம்பத் வீட்டின் வாசல் நின்று அழைத்தான். உள்ளே படுக்கையில் படுத்தி கொண்ட அம்மா வனிதாவின் அருகில் அவர்கள் மகள் அமர்ந்திருந்தாள். அந்த இளம்பெண் வெளியே வாருங்கள் சார், உள்ளே வாருங்கள் என்று அன்புடன் சம்பத்தை வீட்டுக்கு அழைத்தார்கள். சம்பத் உள்ளே சென்று படுக்கையில் இருந்து அம்மா வனிதாவின் உடல்நிலை விரிவாக விசாரிக்க ஆரம்பித்து விட்டான். புறப்படும் போது சிறிது பண உதவியும் செய்துவிட்டு கிளம்பினார். அப்போது அம்மா வனிதா மெல்லிய குரலில், தம்பி, இவள்தான் என் மகள், இவள் பெயர்தான் பிரியங்கா என்று என்னிடம் அறிமுகப்படுத்தினார். சம்பத் பிரியங்காவை பார்த்தார். மெல்லிய உடல்வாகவும் சற்று சிறிய நிறத்துடன் இருந்தாலும் மிக அழகாகவும் தேவதை போல இருக்கிறாள் பிரியங்கா. அம்மா வனிதா மேலும் சொன்னார், தம்பி, நாளிலிருந்து பிரியங்கா உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வருவார். சம்பத் உடனே, அது தேவையில்லைம்மா, உங்கள் உடல்நிலை முழுவாக குணமாயிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாமா என்று மறுத்தார். ஆனால் அவர்கள் வற்புறுத்தவே சம்பத் அங்கிருந்து புறப்பட்டு சென்று பிரியங்கா வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசிலே நினச்சிட்டேன். ஏன்னா பிரியங்கா அவ்வளோ அழகாக இருக்கும், ஸ்லிம்மாக சூப்பராக இருக்கும். அன்றைய தினம் சம்பத் தனது வழக்கமான வேலைகளை முடித்து கொண்டார். அடுத்த நாள் கல்லூரிக்கு முடிந்து மாலை வீட்டுக்கு திரும்பிய போது வாசலில் பிரியங்கா நின்று கொண்டிருந்தாள். பிரியங்காவுக்கு கிட்டத்தட்ட 19 வயசு தான் இருக்கும். திருமணம் ஆகிவிட்டது. ஆனால் 19 வயதில் ஒரு குழந்தை மட்டும் பெற்றெடுத்து விட்டாள். ஆனால் குழந்தை பிறந்து 2 மாதங்களுக்கு அந்த குழந்தை இறந்து விட்டது. பிரியங்கா நின்றிருப்பதை பார்த்த சம்பத் புன்னகைப்புடன், வாங்க பிரியங்கா, எப்போ வந்தீங்க? ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ளே அழைத்தான் சம்பத். பிரியங்கா மெல்லிய குரலில், இல்லை சார், இப்போது தான் வந்தேன், என்ன போய் சொல்கிறான், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்கிறான். கேட்காமலே பண உதவியெல்லாம் செஞ்சுறீங்க, நன்றியுடன் சொன்னாள். சம்பத், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு பதிலளித்தான். அதன் பிறகு பிரியங்கா வீட்டு வேலையில் சிறப்பாக செய்ய தொடங்கிவிட்டாள். ஒரு நாள் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது சம்பத் பிரியங்காவை உற்று பார்த்து சைட்டடிக்க ஆரம்பிச்சிட்டான். அது அவள் மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் கண்களுடன், கண்ணு பார்த்தா ஐஸ்வர்யா ராய் கண்ணு மாதிரி மினுக்கிற மாதிரி இருந்துச்சு, ப்ளூ கலரு. அந்த பார்வையில் ஏதோ ஒரு தனி உணர்வு சம்பத் மனதில் மெல்ல மெல்ல படத் தொடங்கிவிட்டது. ஒரு கட்டத்தில் சம்பத் மனதில் பிரியங்கா மீது ஆழமான ஈர்ப்பு, காதல் வளர ஆரம்பித்து விட்டது. ஒரு கண்ணால் பிரியங்காவை அழுகை மெல்ல மெல்ல ரசித்து கொண்டே இருந்தான். சம்பத் திடீரென்று தன்னை உணர்ந்து கொண்டார். பிரியங்கா தன்னை பார்த்து விட்டால் தவறாக நினைத்து விடுவாள் என்ற எண்ணத்தில் வெட்கத்துடன் சம்பத் தனது அறைக்கு சென்று விட்டான். சிறிது நேரத்துக்கு பிறகு பிரியங்கா அருகில் அனைத்து பக்கங்களையும் சுத்தம் செய்துவிட்டு இறுதியாக சம்பத் அறைக்குள் சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். சம்பத் தன்னை தானே கட்டுப்படுத்த முடியாமல் பெரும் தவிப்பில் இருந்தால் தன் கையை தனக்கு உதவி என்று வேலை செய்து கொண்டே இருந்தான். பிரியங்கா பார்க்கும்போதெல்லாம் என்ன முடிவு செய்வது என்று தனக்கு செல்போனில் உற்று பார்த்து கொண்டிருந்தான் சம்பத். அப்போது திடீரென்று பிரியங்கா சம்பத்துக்கு பேச்சை கொடுத்தாள். சார், நீங்கள் சரக்கடிப்பீங்களா என்று கேட்டாள் பிரியங்கா. சம்பத் பொய் சொல்ல விரும்பாமல் உண்மையை சொல்லிவிட்டான். ஆமாம் பிரியங்கா, நான் அருந்துவேன், என் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் மட்டும்தான் நான் அப்பப்போ ட்ரிங்க்ஸ் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பத் உண்மையே சொல்லிட்டான். பிறகு அந்த அம்மா வனிதா என்னிடம் சொன்னாங்க, உங்களுக்கு குழந்தை பிறந்தது இருந்தாங்க, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா பிரியங்கா பிரசவ நேரத்தில் உங்கள் உடல்நிலை ஏதாவது சரியில்லை போய்விட்டதோ என்று அம்மா ரொம்ப அழுதாங்க என்று சம்பத் கேட்டார். அப்போது பிரியங்கா கண்களில் நீர் திரள ஆரம்பித்துவிட்டது. இல்லை சார், நான் நல்ல நிலையில் தான் இருந்தேன். என் கணவர் குடிகாரனாக மாறிட்டான். அவர் மது அருந்திட்டு பணம் கேட்டு என்னை ரொம்பவே தரையில் தள்ளிவிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் சார். இந்நேரம் என் கையில் ஒரு 8 மாத குழந்தை இருந்திருக்கும். அவன் செய்த கொடுமையால் தான் என் குழந்தை இறந்து போச்சு என்று சொல்லி கண்களில் கலங்கியபடியே இருந்தாள் பிரியங்கா. சம்பத், சரி விடுங்க பிரியங்கா, உங்களுக்கு நிச்சயம் இன்னொரு குழந்தை நல்லபடியாக பிறக்கும் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு அவள் கையில் சிறிது பணத்தை வைத்தார் சம்பத். பிரியங்கா, சார், நேற்றே நீங்கள் அதிகமாக பணம் கொடுத்துட்டீங்க சார், இனி இது வேணாம் சார், நீங்களே வைத்துக்கொள்ளுங்க சார் என்று மறுத்தாள். சம்பத், பரவாயில்ல பிரியங்கா, வைத்துக்கொள் என்று சொல்லி பிரியங்காவின் கையை பிடித்து அந்த பணத்தை கொடுத்து விட்டார். பிரியங்கா தயங்கியபடியே பணத்தை வாங்கி கொண்டு, நாளைக்கு வருகிறேன் சார் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்று விட்டாள்.
அதன் பிறகு தினமும் மாலை நேரத்தில் பிரியங்கா வீட்டுக்கு வந்து வீட்டு வேலைகள் எல்லாமே முடித்துவிட்டு சிறிது நேரம் சம்பத்துடன் இதமாக பேசிவிட்டு செல்வாள். பிரியங்காவுக்கு சம்பத் மீது படிப்படியாக மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்ப்பு காதல் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. அவள் சம்பத்தை தொட்டு தொட்டு பேசுவதும் தொடங்கிவிட்டாள். சம்பத் பிரியங்காவை வேலைக்காரியாக மகள் என்று பார்க்காமல் அவளும் தன்னை தொட அனுமதி விட்டான். சம்பத் பிரியங்காவை தொட்டு தொட்டு பேசுவார். எப்படி நாட்கள் செல்ல செல்ல ஒரு மாலை நேரத்தில் சம்பத், உன் வாழ்க்கை எப்படி நகர்கிறது பிரியங்கா என்று கேட்க ஆரம்பித்து விட்டாள். பிரியங்கா, எங்கே சார், பகல் நேரம் நல்லபடியாக தான் போகுது, ஆனால் இரவு வந்துட்டால் எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது சார் என்றாள். சம்பத், என்ன சொல்கிறாய் பிரியங்கா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று சொல்லி பிரியங்கா கையை பிடித்து மெல்ல மெல்ல படுக்கையில் அமர வைத்து அவளின் கதையை முழுமையாக கேட்டுவிட்டாள். பிரியங்கா தயக்குடன் அமர்ந்து பேசத் தொடங்கிவிட்டாள். என் கணவர் இரவு மது அருந்திவிட்டு வந்ததும் என் அம்மா வனிதா பக்கத்தில் விட்டுவிட்டு சென்று விடுவார். அவன் சாப்பாடு முடிந்ததும் என் உடைகளை எல்லாமே கலைத்துவிட்டு மிருகத்தனமாக என்னுடன் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்து விடுவான். எனக்கு ரொம்பவே வலியை தாங்க முடியாமல் நான் கத்திக்கிட்டே இருப்பேன். அந்த வலியை பொறுத்து கொள்வேன். ஆனால் அவன் அதை பற்றி சிறிதும் கவலைப்படவே மாட்டான். என்னை மருந்து அருந்துவிட்டு அவன் மனுஷனாக இருக்க மாட்டான், மிருகமாக மாறிடுவான். முடிந்ததும் அவன் படுத்து உறங்கி விடுவான். பிரியங்கா மெல்லிய குரலில் தொடர்ந்து பேசினாள். மறுநாள் காலையில் எங்கே செல்கிறேன், என்ன செய்கிறாய் என்பது தெரியாதது சார். எனக்கு இளம் பருவம்தான், எனக்கு ஆசைகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் அவன் மிருகம் போலவே நடந்து கொள்கிறான். இரவு வந்து விட்டால் அவனை நினைத்து மாத்திரைகள் எனக்கு பயம் வந்துடும். எனக்கு பல அழைய கனவுகள் இருக்கின்றது. என் கனவுடன் அமைதியாகவும் பொறுமையாகவும் இதயம் நிறைந்து இந்த உறவு விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் என்று ரொம்ப நாள் ஆசை இருக்கிறது சார். ஆனால் என்ன செய்வது, என் கனவும் தினமும் மிருகம் போல நடந்து கொள்கிறான். இதெல்லாம் என் தலைவிதி என்று நினைத்து கொள்கிறேன் என்று பிரியங்கா சொன்னாள். சம்பத் பிரியங்காவை அருகில் இன்னும் நெருங்கி அமர்ந்து அவளுக்கு மென்மையான ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்து விட்டான். அந்த நேரத்தில் பிரியங்காவுக்கு உடல் ரீதியாகவும் தேவை இருப்பது சம்பத்துக்கும் உணர்ந்து விட்டான். இந்த அரிய சந்தர்ப்பத்தை நழுவவிடக்கூடாது என்று முடிவு செய்த சம்பத் தைரியமாக பிரியங்காவை நேரடியாக கேட்க ஆரம்பித்து விட்டான். பிரியங்கா, உனக்கு அந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது விருப்பம் தான், நீ ஆசைப்பட்ட விதத்தில் நான் இப்போதே ஒன்றாக சேரலாம் என்று சொல்லி பிரியங்காவின் மெல்ல மெல்ல அணைத்து கொண்டான். பிரியங்கா உடல் தேவை இருப்பதை அறிந்ததால் சம்பத் இந்த துணிச்சலை காட்டினான். பிரியங்கா எதிர்த்து எதுவும் சொல்லவே இல்லை. அவள் அமைதியாகவே இருந்தாள். ஒரு கட்டத்தில் என்ன நினைத்ததோ தெரியவே இல்லை. பிரியங்கா சம்பத்தை மெல்ல மெல்ல அணைத்து கொண்டாள். அதன் பிறகு சம்பத் பிரியங்காவின் படுக்கையில் படுக்க ஆரம்பித்து விட்டாள். உடனே பிரியங்கா, சார் இப்போது வேண்டாம் சார், ஏற்கனவே நேரம் இப்போ வந்து ஒரு 8 மணி ஆயிடுச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம் சார். இப்போதைக்கு என் புருஷன் வந்துடுவான் சார், அவன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நைட். ஆனால் இல்லைனா அவன் என்னை ரொம்பவே அடிப்பான் சார் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா வந்து கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தான். சம்பத்தும், சரி பிரியங்கா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், நான் வீட்டில் தான் இருப்பேன், நிறைய வேலைங்க இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம், அதனால் நீ காலையிலே வந்துடு, உனக்காக நான் காத்திருப்பேன் என்றான் சம்பத். பிரியங்கா, சரி சார், நாளைக்கு நான் சீக்கிரமாக வந்துடுறேன் என்று சொல்லி எழுந்து செல்லும்போது சம்பத்துக்கு ஒரு முத்தத்தை அன்பளிப்பாக கொடுத்துவிட்டு சந்தோஷமாக சிரித்துவிட்டு சென்று விட்டாள். சம்பத் அன்று இரவு மிகுந்த மகிழ்ச்சியுடன் பாருக்கு சென்று மது அருந்தினான். மறுநாள் தேவையான அனைத்து பொருட்களையும், ரப்பரு, பிளாஸ்டிக்கு, ஃப்ரூட்ஸு, என்னென்ன வேணும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான். இதயம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் உறங்கினான். அடுத்த நாள் காலை சரியாக ஒரு 11 மணி இருக்கும். பிரியங்கா வீட்டுக்கு வந்துட்டான். சம்பத் சென்று கதவை திறந்தான். பிரியங்கா மிக அழகாகவும் மல்லிகைப்பூ, அல்வா எல்லாமே வாங்கிட்டு குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு வந்திருந்தா. சம்பத் நேராக பிரியங்காவை தனது படுக்கை அறையில் அழைத்து சென்றார். அங்கே நேற்று வாங்கி வந்த பானத்தை உடைத்து, நீ இதை அருந்து, நான் கொஞ்சம் மது ஊற்றி அருந்துகிறேன் என்று சொல்லி பிரியங்காவுக்கு அருகில் அமர்ந்து மது அருந்தினான். பிரியங்கா, நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி குளிர்ந்த பானத்தை அருந்தி கொண்டிருந்தாள். அப்போது பிரியங்கா பயத்துடன், சார் நீங்களும் என் கணவர் போல மிருகத்தனமாக நடந்து கொள்வீர்களா என்று கேட்டாள். சம்பத், இல்லை ஓ பிரியங்கா, நான் அப்படியெல்லாம் செய்யவே மாட்டேன். நீ என்னென்ன எதிர்பார்க்குறியோ அந்த விதத்தில் தான் நான் பண்ணலான்னு இருக்கேன். நான் மிகுந்த பொறுமையுடன் தான் உன்னை அனுபவிப்பேன். நீ ஆசைப்படும் அதே முறையில் தான் நான் செய்வேன். அதோடு நீ என்னை சார் என்று தயவுசெய்து கூப்பிடவே கூடாத, மாமா என்று கூப்பிடு என்று சம்பத் சொன்னார். பிரியங்காவும் அதை கேட்டு வெட்கத்துடன் தலைகுனிந்து மாமா என்று அழைக்க ஆரம்பித்து விட்டாள். அதன் பிறகு சம்பத் வீட்டுக்கு வந்த காரணத்துக்காக அன்று மாலை வரை அழகான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டே இருந்தன. மாலை நேரமான பிரியங்கா, சார் ரொம்ப நேரம் ஆகிவிட்டது, நான் காலையிலே வந்துட்டேன், அதனால் இப்போது நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் ஒரு 3 ரவுண்டு பண்ணோம், போதும் சார், இனி நாம் நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம் சென்று சொல்லி மெல்லிய குரலில் சொல்லிவிட்டாள் பிரியங்கா. பிரியங்காவும் புன்னையுடன் கிளம்பி தன் வீட்டுக்கு சென்று விட்டாள். சம்பத் அன்று இரவு முழுவதும் பெரும் மகிழ்ச்சியில் மிதந்து கொண்டே இருந்தான்.
வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த சம்பத்துக்கு. ஏன்னா டே ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்ததுனால. இனி தினமும் பிரியங்காவின் இனிமையான நேரங்கள் செலவிடலாம் என்று சம்பத் மனதுக்குள்ளே நினைத்து கொண்டே இருந்தார். பிரியங்கா செல்லும் போது, நீங்கள் என் கணவர் போல மிருகத்தனமாக நடந்து கொள்வீர்களா என்று பயந்தேன். ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை சார். ரொம்ப சாஃப்டாக என்னை ஹேண்டில் பண்ணீங்க. நான் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அதே போல் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டீங்க. அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது என்று சொல்லி சம்பத் நெற்றியில் ஒரு முத்தம் அன்புடன் கொடுத்து விட்டாள். அதன் பிறகு சம்பத் இடையே நெருக்கம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. தினமும் சம்பத் கல்லூரிக்கு சென்று விட்டு மாலை நேரத்தில் வீட்டுக்கு திரும்புவான். பிரியங்கா வீட்டு வேலைகள் எல்லாம் செய்வதாக சொல்லி சம்பத் வீட்டுக்கு வந்து சேருவாள். இருவரும் முதலில் இதமாக பேச்சுக்களுடன் சிரிப்பு நேரத்தை செலவிடுவார்கள். பிறகு வீட்டில் இருக்கும் சிறிய சிறிய வேலைகள் பிரியங்கா முடித்துவிட்டு தன் வீட்டுக்கு புறப்படுவாள். இப்படியே இருவரும் தினமும் இன்பமாகவும் உல்லாசமாகவும் நாட்களுக்கு அனுபவித்து கொண்டு தொடங்கிவிட்டார்கள். 2 பேரும் போக அடிக்ட் ஆகிட்டாங்க. சம்பத்தின் நிறைய பண வசதி இருக்கிறது. ஒரு கட்டத்தில் பிரியங்கா தினமும் பயத்துடன் இருப்பதை சம்பத் கவனித்தார். ஏன் பிரியங்கா தினமும் இப்படியே பயப்படா எப்படி என்று சம்பத் கேட்டான். பிரியங்கா கண்களில் கண்ணீர் திரள ஆரம்பித்து விட்டது. மழை போல வந்துச்சு கண்ணிலிருந்து தண்ணீர். உங்களுடன் இருக்கும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் இந்த வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்றதும் என் கணவன் நிறைய நினைவு வந்து விடுவான். அவர் வந்ததும் மிருகத்தனமாக நடந்து கொள்கிறான். என்னால் அதை தாங்க முடியவே இல்லை. நாளுக்கு நாள் என் கணவரின் கொடுமைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அவன் ஒரு மிருக நாயி. இப்போதெல்லாம் முன்பை விட அதிகமாக மருந்து அருந்தி விட்டு வருகிறான். என்னை ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறான் என்று அழுதாள் பிரியங்கா. சம்பத் பிரியங்காவிடம், ஏன் பிரியங்கா உன் கணவனை வாழ்ந்து கொண்டே இருக்கிற அவசியம் என்ன? உன் தேவைக்காக நீ வேலைக்கு சென்று சம்பாதிக்கிற. நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறேன். திருப்பி எதுக்கு உன் புருஷன் உங்கள் அம்மா வனிதா தங்களின் தேவைக்காக வேலை செய்து சம்பாதிக்கிற. நீ வேலை செஞ்சுட்டு சம்பாதிட்டு இருக்க. இப்போ அடி வாங்குறது மட்டும் உன் புருஷனை ஏன் வச்சுருக்க? அப்படி இருக்கும்போது ஒரு குடிகாரன் நீ வாழ வேண்டுமா? அதுவும் நீ ஆசைப்படும் விதத்தில் அவன் உன்னுடன் வாழக்கூட இல்லை. ஒரு மிருகத்துடன் நீ வாழணுமா? தினமும் உனக்கு வலியை மட்டும்தான் கொடுக்குறான், சந்தோஷம் கொடுக்குறது இல்லை. அதிக மருந்து அதை விட்டு உனக்கு ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறான். அப்படி இருக்கும்போது நீ ஏன் அவனுடன் வாழ வேண்டும்? பேசாமல் அவனை விட்டு வந்து விடு என்று சம்பத் தெளிவாக சொல்ல ஆரம்பித்து விட்டான். பிரியங்கா, அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது சார். என் அம்மா வனிதா அதற்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் தான் நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் எத்தனையோ முறை என் கணவன் விவாகரத்து செய்ய வேண்டும் என்று என் அம்மா வனிதாவிடம் சொல்லி பார்த்தேன். ஆனால் அம்மா வனிதா போக போக எல்லாம் சரியாகிடும் என்று சொல்லி என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டே இருக்காங்க. என்னை பொறுமையாயிரு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால் என் கணவரை பிரிந்து என்னால் வரவே முடியாது சார். என்ன பண்ணுறது தெரியல சம்பத் என்று பிரியங்கா தன் மனதில் இந்த பாரத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டாள். என் அம்மா வனிதா அதற்கு அனுமதி கொடுக்கவும் மாட்டாள் என்று அழுதாள். சம்பத் உடனே இதற்கு ஒரே வழிதான் இருக்குது, கணவரை ஒழித்து கொள்வது தான் என்று யதார்த்தமாக சொன்னான். பிரியங்கா, நானும் அதைத்தான் சார் யோசிச்சுட்டே இருக்கேன். என் கணவனால் எனக்கு எந்த பயனும் இல்லை. அவன் இறந்தால் மட்டும்தான் என் பயம். பிரியங்கா கண்ணீர் மல்க, நான் என் தேவைக்காகத்தான் வேலைக்கு சென்று பணம் சம்பாதிக்கிறேன் சார். ஆனாலும் என் கணவனை நினைத்து தினமும் பயத்தில் தான் நடுங்கி கொண்டே இருக்கிறேன். ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கவே முடியல சார். அவர் என்னுடன் மிருகத்தனமாக நடந்து கொள்கிறார். பிறகு அந்த வழியில் கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் துடித்து தான் இருக்கேன். அதன் பிறகு தான் சோர்வில் அசைந்து தூங்குகிறேன். இப்படியே என் நாட்கள் கழித்து கொண்டே இருக்கிறது. உங்களுடன் இருக்கும்போது தான் நான் கொஞ்சமாவது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் சார். உங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று தான் நான் தினமும் என் மனசு ஆசைப்படுகிறது. ஆனால் உங்கள் வீட்டிலிருந்து கிளம்பும் போதெல்லாம் எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியும் பயமும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். எப்படி இனி என் வாழ்க்கை இப்படியே தொடருமா என்று எனக்கு தினமும் பயந்துக்கிட்டே தான் சார் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். என் கஷ்டம் எனக்கு தான் சார் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் என் கணவனை உயிர்த்து கட்ட வேண்டும் என்று இதுக்கு ஒரே வழி அவனை போட்டு தள்ளி தான் சொல்லி என்னை அழுது கொண்டே சொல்லினாள் சம்பத்திடம். சம்பத்துக்கு பிரியங்கா மீது இருந்த ஆழமான மோகத்தால் காரணமாக அவளின் கணவனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் இருவரும் சேர்ந்து. சம்பத்தும் பிரியங்காவிடம், உன் கணவன் ஒரு குடிகார நாய். இன்றும் தினமும் மது அருந்திவிட்டு தான் வருவான். இரவு நேரத்தில் அவன் நன்றாக மது அருந்திவிட்டு தூங்கி பிறகு எனக்கு ஃபோன் செய், நான் உன் வீட்டுக்கு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நீயும் நானும் சேர்ந்து அவனை தூங்கி கொண்டிருக்கும் போதே தலையே மூச்சு திணற அவனை போட்டு தள்ளிடலாம். இல்லைனா கழுத்தை நெரிச்சியாவது அவன் போட்டு தள்ளிடலாம். காலையில் நீ சென்று உன் கணவன் அதிக மருந்து அருந்தியதால் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டு நீ நாடகம் ஆடு என்று திட்டமிட்டிருந்தார்கள். பிரியங்கா உடனே, இல்லை சார், அது முடியாது. நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன், ஒல்லியாக இருக்கேன். என் கணவனை என்னால் சமாளிக்கவே முடியாது. அதேபோல் நீங்களும் தனியாக அவரை சமாளிக்கவே ஒழித்து விட்டவே முடியாது சார். அதனால் நீங்களும் உதவியாக வேறு 2 இல்லை 4 பேர் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அழைச்சிட்டு வாங்க சார். நீங்கள் 4 பேர் சேர்ந்து தான் அவரை ஒழித்து கட்ட முடியும் என்று சொன்னாள். சம்பத்தும் அதற்கு சம்மதம் தெரிவித்தான். அப்போது பிரியங்கா மேலும் சொன்னாள், நீங்கள் தலையணையை வைத்து
கொலை பண்ணிக்கலாம் என்று சொல்கிறீங்க. ஆனால் இதே போல் நான் பலமுறை செய்திருக்கேன். ஆனால் முடியலை சார். அப்படி செய்யும்போது உடலில் சில காயங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த காயங்கள் ஏற்பட்டால் அவர் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக எல்லா சந்தேகமும் போலீஸ் மீது நம்மேல் விழும். பிரேத பரிசோதனை செய்வார்கள். அப்போது நாம் மாட்டிக்கொள்விடும். அவர் மது போதையில் இறக்கவில்லை. யாரோ அவரை கொலை செய்திருக்கிறார் என்று தெரிய வரும். நாம் ஜெயிலுக்கு செல்ல நேரிடும். அதனால் இந்த திட்டம் சரியில்லை சார். அவரை வீட்டுக்கு வைத்து கொலை செய்ய வேண்டாம். வெளியில் எங்கேயாவது அழைத்து சென்று அங்கே அவரை ஒழித்து கட்டினால்தான் யாரோ அவரை முன்விரோதம் காரணமாக கொலை செய்து விட்டார் என்று நாடகமாக முடியும் என்று பிரியங்கா யோசனை செய்தார். நம் மீது எந்த சந்தேகம் வராது சார் என்று தெளிவாக விளக்கம் அளித்தாள். பிரியங்காவை தொடர்ந்து, அதிலும் முக்கியமானது, என் கணவனுக்கு நம்முடைய தகாத உறவு தெரியும் முன்பாகவே அவரை நாம் ஒழித்து கட்ட வேண்டும். அப்போதுதான் நம்மளால் சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையில் வாழ முடியும். ஒருவேளை நம்மளுடைய தகாத உறவுக்கு அவருக்கு தெரிந்து விட்டால் அவர் தினமும் என்னுடன் தகராறு செய்து விடுவாள். இப்பயே அடிச்சிட்டு இருக்கார் என்ன, இன்னும் கொஞ்சம் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருவார் என் புருஷன் என்ன. இதெல்லாம் எனக்கு அவருக்கும் பெரிய பிரச்சனை உருவாகும். அடிக்கடி கணவன் மனைவிக்கு சண்டை வந்த பிறகு திடீரென்று அவர் இறந்து விட்டால் கண்டிப்பாக என் மீது தான் சந்தேகம் அதிகமாக வரும். அதனால் என் கணவனுக்கு நம்முடைய தகாத உறவு தெரியாது முன்பாகவே நாம் சூப்பராக ஒரு திட்டத்தை வகுத்து அவரை தயவுசெய்து ஒழித்து கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். பிரியங்கா தெளிவாக வற்புறுத்தினாள். சம்பத் பிரியங்காவிடம், சரியே, நீ சொல்வது சரிதாம்மா. உன் வீட்டில் வைத்து ஒழித்து கட்டிடலாம். கண்டிப்பாக உன் மீது சந்தேகம் வரும். அதை வெளியில் செய்துவிட்டால் ஏதோ முன்விரோதம் காரணமாக நடந்திருக்கும் என்று போலீசார் சந்தேக பார்வையில் வேறு திசையில் திரும்பும். அதனால் உன் கணவனை வெளியில் தான் ஒழித்து கட்ட முடியும் என்று முடிவு செய்தார்கள். அது எப்படி ஒழித்து கட்டப் போகிறோம், எப்படி செய்யப் போகிறோம் என்று எந்த நாளில் செய்யப் போகிறோம் என்பது எல்லாம் நான் திட்டமிட்டு உன்னிடம் சொல்கிறேன். இன்னும் ஸ்கெட்சு போடல, நான் ஸ்கெட்சு போட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சம்பத் சொல்கிறான். அதற்கும் எனக்கும் கொஞ்சம் நேரம் கொடு என்று சம்பத் சொன்னான். பிரியங்கா, சரி சார், கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. நிதானமாக நல்லபடியாக ஒரு சூப்பரான ஒரு பிளானை வகுத்து கொடுங்கள். எக்காரணம் கொண்டு நம்ம மாட்டிக்கவே கூடாது போலீஸ்கிட்ட என்று பதிலளித்தாள். சம்பத் அதற்கு ஒப்புக்கொண்டான். அதன் பிறகு ஒரு 3-4 நாட்கள் இருவருமே இடையே தகாத உறவு தொடர்ந்து கொண்டே இருந்தது. சம்பத் மற்றும் பிரியங்கா வழக்கம் போல இன்பமாக உல்லாசமாக நாட்கள் கழிந்து கொண்டே இருந்தனர். அப்போதுதான் சம்பத்துக்கு ஒரு சிறந்த யோசனை அவன் மனதுக்குள் தோன்றியது. சம்பத் பிரியங்காவிடன், உன் கணவன் தினமும் இரவு வீட்டுக்கு வந்ததும் மது அருந்திய நிலையில்தான் வருவார். வந்ததும் சாப்பிட்டு விடுவான். அதன் பிறகுதான் உன்னுடன் தனியாக மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்வான் என்று நீ நிறைய என்கிடம் சொல்லியிருக்கிறாய். அந்த இடைப்பட்ட நேரத்தில் நாம் ஒரு விஷயம் செய்யலாமா என்று சம்பத் பிரியங்காவிடம் ஆலோசனை கேட்க ஆரம்பித்து விட்டாள். என்ன விஷயம் சார் என்று பிரியங்கா கேட்டாள். பிரியங்கா, நீ என்ன செய்கிற போகிறனா, தொடர்ந்து உன் கணவன் வீட்டுக்கு வந்ததும் உன் அம்மா வனிதா பக்கத்து வீட்டுக்கு சென்று விடுவார். அப்போது நீயும் உன் கணவனும் 2 பேர் மட்டும்தான் வீட்டில் வந்து தனியாக இருப்பீங்களா? கரெக்டு தானே? ஆமாம்மா சார், தனியாக தான் இருப்போம் சார். உன் கணவன் வீட்டில் வந்து மது அருந்திருக்கும் போது உன்னிடம் சாப்பாடு எடுத்து என்று சொல்வார். ஆமாம் சார் சொல்வார். அதுக்குன்னா சார், அந்த நேரத்தை பார்த்து நீ இந்த சாப்பாட்டில் பூச்சிக்கொல்லி மருந்து இல்லைனா பெனாயில் இல்லைனா ஆசிட் ஏதாவது கலந்துரு. இந்த சாப்பாட்டை சாப்பிட்டால் உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது என்று சொல்லி இந்த சாப்பாட்டை தூர போட்ட வேண்டும். உங்களுக்கு இப்போது சாப்பாடு இல்லை, வெளியே ஹோட்டலுக்கு சென்று வாங்கிட்டு வாருங்கள் என்று நீ சொல்லு. உடனே உன் கணவனும் வேறு வழியின்றி இரவு மது அருந்ததுக்கு சாப்பாடு சாப்பிட்டு தானே ஆகணும். சாப்பிட்றதுக்கு அவன் வெளியே சாப்பாடு தேடி வெளியில் ஹோட்டலுக்கு வருவான். அப்படி அவன் வெளில வரும்போது நான் அவனை மறைவாய் இடத்தில் ஒழிஞ்சு நின்று உன் கணவன் வரும்போது அவரை சுற்றி வளைத்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸு 4-5 பேர் அவனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். நான் எல்லாம் சேர்த்து அவனை ஒழிச்சு கட்டிலன்னு முடிவு பண்ணியிருக்கோம். அருகில் இருக்கும் ஒரு முட்புதரில் தூக்கி வீசி விட்டு வருவோம். அதன் பிறகு நான் உனக்கு தகவல் தெரிவிக்கிறேன் என்று சம்பத் திட்டத்தை விளக்கினான். சம்பத் பிரியங்காவிடம் மெல்லிய குரல் தொடர்ந்து சொன்னான். நீயும் அதன் பிறகுதான் காலில் எதுவும் தெரியாத போல சம்பத் இடத்துக்கு சென்று உன் கணவனை உடலை பார்த்து நாணமாட வேண்டும் என்று சம்பத் சொன்னான். எல்லோரும் நம்பும்படி நீ நடித்தால்தான் உன் மீது யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது என்று சம்பத் சொன்னான். பிரியங்கா உடனே சரி சார் என்று சொல்லிவிட்டார். இந்த திட்டம் மிக நல்லதாக இருக்குது. இந்த திட்டத்தின்படி என் கணவனை ஒழித்து கட்டலாம் என்று பிரியங்கா உறுதியாக பதில் அளித்தாள். அதேபோல் சம்பவம் பிரியங்கா சொன்னது போலவே நடைபெற்றது. பிரியங்கா தன் கணவனை ஹோட்டலுக்கு சென்று சாப்பாடு பக்கத்தில் இருக்க ராஜேஷ் பரோட்டா கடையில் போய் ஏதாவது பரோட்டா வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி பிரியங்கா அவர் கணவனை அனுப்பிவிட்டாள். அதன் பிறகு பிரியங்கா சம்பவத்துடன் ஃபோன் செய்து கணவன் ஹோட்டலுக்கு அனுப்பிவிட்டேன், பக்கத்தில் இருக்க ராஜேஷ் பரோட்டா கடைக்கு தான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரியங்கா கள்ளக்காதல்ன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சொன்னது போலவே பிரியங்காவின் கணவன் இரவு நேரத்துக்கு சாப்பாடு வாங்குவதற்காக
வீட்டிலிருந்து வெளியே வந்தார். அப்போது சம்பத் 2-4 நண்பர்களின் ஒரு மறைவான இடத்துக்கு ஒளிந்து கொண்டிருந்தான். பிரியங்காவின் கணவன் அந்த இடத்துக்கு வந்ததும் சம்பத் மற்றும் நண்பர்கள் சுற்றி வளைத்து அவரை அடித்து போட்டு தள்ளிட்டாங்க, ஒழிச்சு கட்டிட்டாங்க. அருகில் இருந்த முட்புதரை தூக்கி வீசி விட்டார்கள். அதன் பிறகு சம்பத் பிரியங்காவிடம் உடனே ஃபோன் செய்து, காரணம் அந்த நேரத்தில் பிரியங்கா மட்டும் வீட்டில் தனியாக இருப்பாள். அவருடைய அம்மா வனிதா பக்கத்து வீட்டுக்கு சென்றிருப்பாள். எனவே இந்த மகிழ்ச்சியான செய்தியை நேரில் சென்று சொல்லி பிரியங்காவின் கண்ணனை ஒழித்து கட்டியதை இருவரும் சேர்ந்து கொண்டாடலாம் என்று சம்பத் முடிவு செய்துவிட்டிருந்தான். சம்பத் நண்பர்கள் அங்கிருந்து அனுப்பிவிட்டு நேராக பிரியங்காவின் வீட்டுக்கு சென்றான் சம்பத். பிரியங்கா சம்பத் வருவார் என்று எதிர்பார்க்கவே இல்லை என்றார். என்ன சார், திடீரென்று வீட்டுக்கு வந்துட்டீங்க என்று ஆயிற்று என்று கேட்டான். நம்முடைய திட்டம் என்ன ஆயிடுச்சு என்று பிரியங்கா அவளுடன் கேட்டாள். சம்பத், நம்முடைய திட்டம் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. உன் கணவனை நான் அடித்து ஒழிச்சிட்டேன், முட்புதல் தூக்கி வீசிட்டேன். காலையில் நீ சென்று எதுவும் தெரியாதம்மா போல நாடகம் ஆடணும் என்று சொன்னார். பிரியங்கா, சரி சார், இப்போது எதற்காக வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்று கேட்டாள். சம்பத் புன்னகையுடன், உன் கணவனை ஒழித்து கட்டியாச்சு, கொண்டாட வேண்டாமா? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டு. நீ தான் இந்த வீட்டில் எத்தனையோ முறை வந்து வழியில் துடித்துடித்திருப்பாய். உன் கணவன் தனியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து பயந்திருப்பாய். ஒரு நாள் கூட இந்த வீட்டில் நீ மகிழ்ச்சியாக இருந்தது இல்லை என்று என்னிடம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறாய். அதனால் இன்று உன் வீட்டிலேயே நான் உன்னை மகிழ்ச்சிப்படுத்த வந்திருக்கிறேன் என்றான் சம்பத். இதை கேட்டதும் பிரியங்கா பெரும் மகிழ்ச்சி அடைந்து விட்டாள். நானே என் கணவரை நீங்கள் ஒழித்து கட்டியதற்காக உங்கள் மகிழ்ச்சிப்படுத்த நினைத்தேன். நீங்கள் என் வீட்டுக்கு வந்திருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்று விடிய விடிய நான் உங்களை பலமுறை சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி இருவரும் சேர்ந்து பிரியங்காவின் கணவரை ஒழித்து கட்டியது கொண்டாடிய விதமாக விடிய விடிய நல்ல சொல்லுக்கு அளவுக்கு கொஞ்சம் நேரத்தை முன்பாகவும் பின்பாகவும் சம்பத் அந்த வீட்டில் கிளம்பி தனது வீட்டுக்கு சென்று விட்டான். விடிந்ததும் அந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்ததால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் முட்புதரில் பிரியங்காவின் கணவன் இறந்து கிடப்பதை பார்த்து பெரும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். உடனடியாக பிரியங்காவுக்கும் ஃபோன் செய்தார்கள். அம்மா வனிதாவுக்கும் தகவல் தெரிவித்தார்கள். பிரியங்கா அம்மா வனிதாவும் பதறி போய் அந்த இடத்துக்கு ஓடி போய் சென்று பார்த்தாள். அப்போது சம்பத் சொல்லி கொடுத்தபடியே பிரியங்கா தன் கணவர் உடலை இறுக்கமாக அணைத்து கொண்டு கதற அழ ஆரம்பித்து விட்டாள். ஆனால் எவ்வளோ நாடகம் ஆடினாலும் பிரியங்காவின் கண்களில் ஒரு சற்று கண்ணீர் கூட வரவே இல்லை. அந்த கொலை சம்பவம் போலீசாருக்கு உடனடியாக தெரிவிக்கப்பட்டது. போலீசார் விரைந்து சம்பவ இடத்துக்கு வந்தார்கள். உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தார்கள். பிரியங்கா எவ்வளோ அழுது நாடகமாடினாலும் அவரின் கண்களில் கண்ணீர் வராததால் போலீசாருக்கு பெரும் உறுத்தலாகவே சந்தேகமாக ஏற்பட்டு கொண்டே இருந்தது. இதனால் போலீசார் பிரியங்கா மீது சந்தேகம் ஏற்பட்டது. அவரின் செல்போனை ஆராய்ந்து தொடங்கினார்கள். பிரியங்காவின் பொது இரவு நேரத்தில் பிரியங்கா சம்பத்துக்கு ஃபோன் செய்து விவரம் போலீசாருக்கு கிடைத்துவிட்டது. ஏன் இரவு நேரத்தில் அந்த நேரங்களில் நீங்கள் அவருக்கு ஃபோன் செய்தீர்கள் என்று போலீசார் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். பிரியங்கா எப்படியோ சமாளித்து, இல்லை சார், எனக்கு நாளைக்கு வேலை இருக்கிறது, அதனால தான் வேலைக்கு வர முடியாதா என்று அவர் ஓனர்கிட்ட கேட்டேன் சார், அதுக்கு தான் சார் ஃபோன் பண்ணேன் என்று போய் சொல்ல ஆரம்பித்து விட்டார். சம்பத் பிரியங்காவின் மட்டுமே ஃபோன் செய்திருக்கிறார். அதன் பிறகு சம்பத் பிரியங்காவுக்கு மட்டும்தான் ஃபோன் செய்திருக்கிறார். போலீசாருக்கு அது உண்மையாக இருக்கலாமா என்று நினைத்து அந்த விஷயத்தில் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதன் பிறகு போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராஸ் எல்லாம் சரிபார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல்வேறு வழிகளில் விசாரணை மேற்கொண்டார்கள். ஆனால் எந்தவித தடயமும் அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. சம்பத் மற்றும் பிரியங்கா இருவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். எப்படியும் போலீசார் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த வழக்கை கிடப்பில் போட்டுருவாங்க. அதன் பிறகு நீ நான் ஜாலியாக இருக்கலாம், நம்ம இன்னும் நீ நினைக்கிற மாதிரியே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட கேஸ் வரும், இது ஏதாவது ஒரு கேஸு தான், நம்மளுக்கும் இந்த கேஸுக்கு சம்மந்தமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் போலீசார் தங்கள் விசாரணை தீவிரப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். கடைசியாக சம்பத் மற்றும் பிரியங்கா இருவருக்கும் இடையே மட்டுமே ஃபோன் பேச்சு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதால் இருவர் மீதும் போலீசாருக்கு சந்தேகம் அதிகமாக இருந்தது. இதனால் போலீசார் சம்பத்தின் நம்பரை கைப்பற்றி அந்த நேரத்தில் சம்பத் எங்கு இருந்தார் என்று விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போதுதான் கொலை நடந்தது. அன்று இரவு சம்பத் பிரியங்காவின் வீட்டிலே இருந்தது செல்போன் சிக்னல் டிராஃபிக் மூலம் தெரிய வந்தது. சம்பத் மற்றும் பிரியங்கா ஒரே இடத்தில் இருந்ததை போலீசார் கண்டுபிடித்து விட்டார்கள். அதன் பிறகு போலீசார் சம்பத்தை பிரியங்காவையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றார்கள். சம்பத், அன்று இரவு நீங்கள் பிரியங்கா வீட்டில் என்னென்ன செய்து கொண்டிருந்தீர்கள், தயவுசெய்து சொல்ல முடியுமா? பிரியங்கா ஏற்கனவே கொஞ்சம் நேரத்துக்கு முன்பு உங்களுக்கு ஃபோன் செய்திருக்கிறாள் என்று போலீசார் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். துருவி விசாரணை கேட்க ஆரம்பித்தார்கள். போலீசார் கடுமையான குறைகள் அடி உதை செய்து, நீங்கள் இருவரும் உங்கள் செல்போன் நண்பர்கள் கொலை நடந்த இடத்தில் இருந்து பதிவாகியிருக்கிறது என்று சொல்லி தங்கள் பாணியில் தீவிரமாக விசாரணை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் போலீஸ். பயத்தில் நடுங்கிய பிரியங்கா இறுதியில் அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டாள்.
பிரியங்கா கண்ணீர் வழிய, எனக்கு என் முதலாளி சம்பத்துக்கும் தகாத உறவு இருந்தது. இதற்கு என் குடிகார கணவர் இடையூறாக இருந்தால் அவரை ஒழித்து கட்டால்தான் நாங்கள் திட்டமிட்டபடி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று எண்ணினோம். சம்பவம் நடந்த அன்று என் கணவனை சாப்பாடு வாங்குவதற்கு ஹோட்டலுக்கு அனுப்பி வைத்தேன். அப்போது மறைவான இடத்தில் ஒளிந்திருந்த என் முதலாளி சம்பத் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் ஒரு 4-5 பேர் என் கணவனை அடித்து ஒழிச்சிட்டாங்க என்று அனைத்து உண்மைகளையும் வெளிப்படையாக சொல்லிவிட்டாள் பிரியங்கா. போலீசார் உடனடியாக கொலை வழக்கு பதிவு செய்துவிட்டு சம்பத் மற்றும் பிரியங்காவை கைது செய்து ஒரு 10 வருஷம் தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஜட்ஜிக்கிட்ட போய் கொடுத்துட்டாங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை அதிர்ச்சியும் ஏற்படுத்திட்டது. மக்கள் அனைவரும் இந்த திடுக்கிடும் செய்தியை கேட்டு ஒரு இளம் பெண்ணும் அவரின் முதலாளியும் சேர்ந்து என்னம்மா கணவனை இப்படி போட்டு தள்ளிங்க எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக அந்த ஊரில் ஃபுல்லாக இதுதான் ஹாட் டாபிக்காக ஓடி இருந்துச்சு. உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.